ஆண்டவர் சொப்பனத்தில் கொண்டு போயினே இருக்கிறார். நானும் டெப்த்தாக போயிட்டு ஒரு ஒயிட்டை காட்டுறாரு. எனக்கு முன்பாக டேபிளில் உட்காந்துட்டு இருக்கார். யாருன்னு பார்க்குறேன். பார்க்கும்போது நம் தமிழ்நாடு இருக்கிற முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு. நான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டும் நீங்கள் தான் ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை பார்க்க முடியாது, எப்போ வேணா போகட்டும். எதுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டும் நீதியின் சூரியன் தான் உதிக்கும்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அதை ஒயிட் பேப்பர் அவர் கையெழுத்து போடுறாரு. மறுபடியும் நான் அவரை உரையாடி கொண்டு இருக்கிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுகிறேன். தேவனுடைய சித்தம் போலவே ஒரு ஆட்சியை அவர் அமைக்க போகிறார். அது எப்படியாப்பட்ட ஆட்சி என்றால், மீண்டும் இப்பொழுது இருக்கும் ஆட்சியே தொடரும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. Regarding the Tamil Nadu election, தமிழ்நாடு தேர்தலை குறித்து the Lord said it will be a tough call with many controversial news surrounding the election. தேர்தலை குறித்து பல சர்ச்சைக்குரிய செய்திகள் நிலவும். But yet the present government will dominate in numbers. கடினமான போட்டிகள் மத்தியிலும் தற்போதைய அரசாங்கமே அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்துவார்கள். உண்மையை சொல்லுகிறோம், இந்த 2026 வருஷத்துல நீங்கள் முதல்வராய் வருவீர்கள். இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. தாங்கள் கடவுளோடு அனுதினம் பேசுகிறார்கள் என்கிறதை காண்பிக்கிறதற்காகவும், கடவுள் வருங்காலத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்து அவர்களிடத்திலிருந்து பணத்தை கறப்பதற்காகவும் தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லி இந்த ஆண்டு இது நடக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக தேர்தல் வருகின்ற போது இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி தங்கள் கணிப்புகளையே தீர்க்க தரிசனமாக சொல்வதுண்டு. அதாவது தங்களுடைய மனதில் இருப்பதை இது கடவுள் எங்களுக்கு சொன்னார் என்று சொல்லி சொல்வதுண்டு. அப்படி சொல்லுகிறவர்கள் கள்ளப்போதவர்கள் என்கிறதை கூட நிதானிக்க தெரியாமல் அவர்களை பின்பற்றி அவர்களுக்கு முன்பாக போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கிறவர்களாகவும் அநேகர் இருக்கிறார்கள். இந்த நபரை பாருங்கள், இவர் என்ன சொன்னார், யார் ஆட்சி அமைப்பார் என்று சொல்லுகிறார். Regarding the Tamil Nadu election, தமிழ்நாடு தேர்தலை குறித்து the Lord said it will be a tough call with many controversial news surrounding the election. தேர்தலை குறித்து பல சர்ச்சைக்குரிய செய்திகள் நிலவும். But yet the present government will dominate in numbers. கடினமான போட்டிகள் மத்தியிலும் தற்போதைய அரசாங்கமே அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்துவார்கள். திமுக அரசாங்கம் வெற்றி பெறும், தேர்தலிலே வெற்றி பெறும் என்று சொல்லுகிறார். ஆனால் என்ன நடந்தது, இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் வந்தது. அதிலே தாவேகா கட்சி அதிக வாக்குகள் பெற்று அதிக சீட்டுகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறது. அப்போ இவர் தீர்க்க தரிசனம் என்கின்ற பெயரிலே, கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தார் என்கின்ற பெயரிலே தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறது பொய். ஆனால் பாருங்கள், இவர் சொன்னது பொய், கடவுளுடைய பெயரை வைத்து சொன்னார் பொய் என்று சொல்லி மக்களுக்கு இப்பொழுதாக தெரிந்தது. அப்போ இவர் கள்ளத்துக்கு தரிசி, இவரிடத்திலே நாம் போகக்கூடாது என்று சொல்லி மக்கள் நினைப்பார்களா? இல்லை, மறுபடியும் அவரிடத்திலே தேடி போகத்தான் செய்ய போகிறார்கள். காரணம், அவர்களை தேடி போகிற மக்கள் முட்டாள்தனத்திலே மூழ்கி கிடக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்னொரு நபர், இந்த நபர் என்ன சொல்லுகிறார், இந்த தமிழ்நாட்டை குறித்து ஆட்சி தேவனுடைய சித்தம் போலவே ஒரு ஆட்சியை அவர் அமைக்க போகிறார். அது எப்படியாப்பட்ட ஆட்சி என்றால், மீண்டும் இப்பொழுது இருக்கும் ஆட்சியே தொடரும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அநேகர் நினைப்பார்கள் வேறு விதமாய் சில காரியங்கள் மாறும் என்று சொல்லி. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக மறைவிலே வைத்திருக்கிற சில திட்டத்தை உடைத்து மீண்டுமாய் இருக்கக்கூடிய, ஆளுகை செய்யக்கூடிய ஆட்சியை மீண்டுமாய் தமிழ்நாட்டிலே அவர் தொடங்கி வைக்கிறார். இப்பொழுது இருக்கிற அதே ஆட்சி தான் தொடரும், திமுக கட்சி தான் தேர்தலில் வெற்றி பெறும் என்பதாகத்தான் சொல்லுகிறார். இவர் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, கணிப்பு, பெரும்பான்மையான மக்கள் இப்படித்தான் கணித்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் சொல்லுகிறார். ஆனால் அதை தீர்க்க தரிசனம், கடவுள் எங்களிடத்திலே சொன்ன காரியம் என்று சொல்லி மக்களிடத்திலே பொய் சொல்லுகிறார். இப்போ பொய் சொல்லி மாட்டிக்கொண்டார். அவர் சொன்னது இன்றைக்கு பலிக்கவில்லை. இன்றைக்கு காலை வரைக்கும் அந்த வீடியோ அவருடைய யூடியூப் சேனலிலே காணப்பட்டது. ஆனால் இவர் சொன்னது நடக்கவில்லை, இவர் சொன்னது பொய் தீர்க்க தரிசனம் என்ற உடனடியாகவே அந்த வீடியோவை நீக்கிவிட்டார் தன்னுடைய சேனலில் இருந்து. எவ்வளவு பொய்யர்கள் என்பதை பாருங்கள். இவன், நீ தைரியமான ஆளாக இருந்தால் அந்த வீடியோவை அப்படி வைத்திருக்க வேண்டியதுதானே. இவர் இப்படி பொய் தீர்க்க தரிசனம் சொன்னார், இவர் சொன்னது பலிக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய வீடியோவை அகற்றுகிறார். இவர் ஒரு பொய்யர், கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறவர் என்று தெரிந்து மக்கள் இவர்களை விட்டு போவார்களாம். மக்கள் தொடர்ந்து இவருடைய கூட்டத்துக்கு போகத்தான் போகிறார்கள்.
ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று நம்பத்தான் போகிறார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நைட் ரொம்ப நாங்கள் பாரத்தூர் சபைக்காக தேசத்துக்காக ஜாம் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். நடு ஜாமும் நல்ல சொப்பனம். ஆண்டவர் சொப்பனத்தை நல்லா கொண்டு போயினே இருக்கிறார். நானும் டெப்த்தாக போயிட்டே இருக்கேன். போயிட்டு ஒரு ஒயிட்டை காட்டுறாரு. எனக்கு முன்பாக டேபிளில் உட்காந்துட்டு இருக்கார். யாருன்னு பார்க்குறேன். பார்க்கும்போது நம் தமிழ்நாடு இருக்கிற முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு. நான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டு சொல்கிறார், இந்த ஆண்டும் நீங்கள் தான் ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை பார்க்க முடியாது, எப்போ வேணா போகட்டும். எதுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டும் நீதியின் சூரியன் தான் உதிக்கும்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அதை ஒயிட் பேப்பர் அவர் கையெழுத்து போடுறாரு. மறுபடியும் நான் அவரை உரையாடி கொண்டு இருக்கிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுகிறேன். என் தேவன் காண்பித்ததை நிச்சயமாக செய்து முடிப்பார். கர்த்தர் சொன்னது நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இது பார்க்க தான் போறீங்க. ஏன்னா என் தேவன் நல்லவன். ஏப்பா இப்போ தேவன் கெட்டவர் ஆயிட்டாரே, அவன் தேவன் சொன்னது ஒன்றும் நடக்கலையே. இப்படி பலர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் திமுக தான் ஜெயிக்கும் என்பதாக. காரணம், பெரும்பான்மையான கணிப்பு அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஒருத்தர் துல்லியமாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா நடந்தபோது தினத்தூது என்கின்ற நபர் துல்லியமாக டிவிக்கே தான் வெற்றி பெறும் என்பதாக கூறியிருக்கிறார். நீங்கள் முதல்வராய் வருகிற 2026வது வருஷத்திலே இந்த தமிழகத்தை ஆள்வீர்கள். அது நிச்சயமாய் நடக்கும். உண்மையை சொல்லுகிறோம். இந்த 2026வது வருஷத்திலே நீங்கள் முதல்வராய் வருவீர்கள். இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. விஜய் இப்பொழுது மட்டுமல்ல, தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த எலெக்ஷன்களிலும் வெற்றி பெற்று தொடர்ந்து நிரந்தர முதல்வராக இருப்பார் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். முதல்வர் மாத்திரம் அல்ல, தமிழகத்தை நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய் நீங்கள் ஆள போறீங்க. நிச்சயமாய் ஆள்வீர்கள். சரி, இவர் உண்மையை தானே சொல்லியிருக்கார். அப்ப இவர் உண்மையான தீர்க்கதரிசி, இவரிடத்திலே போகலாம் என்று சொல்லி மக்கள் போவார்கள். இவர் இதை வைத்து பப்ளிசிட்டி பண்ணுவார். இதே போல சிலர் சொல்லி இருக்கிறார்கள் டிவிக்கே வரும் என்று சொல்லி. அப்போ அவர்கள் எல்லாம் உண்மையான தீர்க்கதரிசிகள் அப்படித்தானே? அப்படி அல்ல. இந்த தினத்தூது என்கின்ற டிவிக்கே கட்சி வர வேண்டும், அது வரும் என்று நம்பினபடியால் அப்படி சொன்னார். அது கடவுள் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் அல்ல. பல்வேறு விதமான ஜோசியர்கள் இருக்கிறார்கள். சிலர் திமுக வரும் என்று சொல்லுகிறார்கள், சிலர் அதிமுக வரும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில முக்கியமான ஜோசியர்கள் டிவிக்கே வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். திமுக வரும் அதிமுக வரும் என்று சொன்னவர்கள் மட்டும் பொய்யர்கள், டிவிக்கே வரும் என்று சொன்னவர்கள் உண்மையான ஜோசியர்கள் என்கிறதா? அல்ல. அவர்கள் இதற்கு முன்பதாக ஜோசியம் சொன்ன பல காரியங்கள் பொய்யாக இருக்கிறது. அதே போலத்தான் இந்த தினத்தூது ராஜா என்கின்றவர் டிவிக்கே வரும் என்று சொன்னார். அதே போல டிவிக்கே வந்து விட்டது. அதற்காக இவர் கடவுளுடைய தீர்க்கதரிசி, கடவுளிடத்திலிருந்து பெற்றுதான் இதை சொன்னார் என்றும் ஆகிவிடாது. ஆனால் மக்கள் வேதாகமத்தை அறியாதபடியினால் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று சொல்லி தங்களுடைய கணிப்புகளை அல்லது தங்களுடைய விருப்பங்களை தீர்க்க தரிசனங்களாக கூறுகிறவர்களை பின்பற்றி போகிறவர்களாக இருக்கிறார்கள். மோகன் சி லாசரஸ் ஆகட்டும், பால்தின கண்ணாட்டும் இந்த தேர்தல் பற்றி யார் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. ஆனால் அவர் 2019 வரைக்கும் அவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தான். பால்தினகரன் ஆகட்டும், பால்தினகரனும் ஏன் இப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை என்றால் இதற்கு முன்பதாக அவர் சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லை. சென்ட்ரல்லே ராகுல் காந்தி ஒரு இளம் தலைவர் வருவார் என்பதாக சொன்னார். India's governance in 2019, how is it going to be? The present leaders who are known to everybody shall be quietened in 2019 by the Lord. Young leaders with forward-looking principles and plans for progress shall be placed in authority in the nation in 2019. Young leaders will come to the rulership and the leadership of the nation. ராகுல் காந்தி மனதில் வைத்து, ஆனால் வரவில்லை, நடக்கவில்லை. ஆகவே தான் அதன் பிறகு இப்பொழுது சொல்லவில்லை. மோகன் சி லாசரஸ் இப்பொழுது ட்ரம்ப் வந்தார் அல்லவா, அதற்கு முன்பதாக ஜோ பைடன் தேர்தலில் வெற்றி பெற்றார் அல்லவா, அந்த காலத்திலே ட்ரம்ப் தான் வருவார், ட்ரம்ப் வருவதுதான் கடவுளுடைய சித்தம் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தார். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் ஆண்டவருக்காக தேவ திட்டத்தை அமெரிக்காவிலே பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே இந்த தேர்தலிலேயும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் அது நடக்கவில்லை. மோகன் சி லாசரஸ் சொன்னது பொய்த்து போனது. இந்த தேர்தலிலேயும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அது நடக்கலையே. இப்ப நீங்க சொன்னது கள்ளத்திற்கு தரிசனமா? தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல.
விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கிறோம், இது நடக்கும் இப்படி நடக்கும் தேசத்துல சொல்றது விசுவாச வார்த்தை. அது நடக்கும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளாகிய நீங்கள் நான் எதிர்பார்க்கிற அளவு கருத்தாக நீங்க ஜெபம் பண்ணினால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மாற்றும் பொழுது யாரும் அதை தடுக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளது. நீங்க கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லலன்னு சொன்னீங்க. நீங்க கர்த்தர் வாக்கு கொடுத்தாருன்னு தான் சொன்னீங்க. இந்த வருஷமே நடக்கும்னு சொன்னாரா? அதெல்லாம் கவனிக்கணும். நிறைய பேர் அதுக்கு குறை சொல்றதுக்காகவே என்ன அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க தீர்க்க சொன்னாங்க நடந்துட்டா அப்படின்னு கேள்வி எழுப்புவாங்க. நீங்க நல்ல வார்த்தையை கவனிக்கணும். கர்த்தர் சொன்னார்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது இந்த வருஷத்துக்குள்ள நடக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டதா? இல்ல, நடக்கும்னு சொன்னா 4 வருஷம் கழிச்சு நடக்கலாம், 8 வருஷம் கழிச்சு நடக்கலாம். நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். மோகன் சி லாசரஸ் கூறியது பொய், கர்த்தர் சொல்லாத வார்த்தை, கள்ள தீர்க்க தரிசனம், அவர் கள்ளன் என்று சொல்லி அம்பலப்படுத்திய போது மோகன் சி லாசரஸ் இப்படித்தான் சமாளித்தார். அவர் ஒரு கள்ள தீர்க்க தரிசி என்கிறது பெரும்பான்மையான மக்களிடத்தில் வெளிப்பட்டது. அதன் பிறகுதான் இப்படி சொல்வதை நிறுத்தி கொண்டார். நாம் மறுபடியும் தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் சொல்கின்றால் மாட்டிக்கொள்வோம் என்கின்ற பயத்திலே அவர் நிறுத்தி கொண்டாரே தவிர கடவுளிடத்திலிருந்து தீர்க்க தரிசனங்களை பெறுகிற நபர் அல்ல. ஆனால் சொல்லும் போது நாங்கள் கடவுளிடத்திலே ஜெபித்தோம், கடவுள் எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் என்பதாக சொல்வார்கள். அன்புக்குரியவர்கள், இவர்கள் தங்களுடைய இருதயத்தின் கபடத்தை, இருதயத்தின் வஞ்சகத்தை தான் தீர்க்க தரிசனமாக கூறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நான் அனுப்பவில்லை என்று சொல்லி கடவுள் திட்டவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்கிறது இந்த மாதிரி நபர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்ல, நம்முடைய கைகளில் இருக்கிற வேதாகம். இதைத்தான் பேதுரு திட்டவும் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. நம்முடைய கைகளில் இருக்கிற வசனம் தான் தீர்க்க தரிசனம். இதிலே கடைசி காலம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து மறுபடி 2ஆம் முறை வருகிற வரைக்கும், அதை தொடர்ந்து வந்த பின்பதாக என்ன நடக்கும் என்கிறது வரைக்குமான ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனங்களும் வேதாகமத்திலே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு நம்முடைய கைகளில் தரப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஏற்கனவே நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆனால் இதை நம்பாமல், இதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் என்கிறது துல்லியமாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் மக்கள் இப்படிப்பட்ட கள்ளப்போதர்களுடைய வழிகளிலே போய் சிக்கி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, அன்றன்றைக்கு அதனதின் பாடு போதும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து திருத்தவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நமக்கு எது வரைக்கும் தேவையோ அதை எல்லாமே தீர்க்க தரிசனமாக தந்து விட்டார். ஆனால் அந்த கடவுளுடைய வார்த்தையை புறந்தள்ளிவிட்டு ஒருத்தன் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டு வந்தால் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அப்படி சும்மா இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? குறை உண்டு என்று சொல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. உன்னிடத்திலே எல்லாம் சரியாக இருக்கிறது, ஒரு காரியத்திலே குறைவு இருக்கிறது. என்ன காரிய குறை? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் வருகிறார்கள். அதை பார்த்து கொண்டு நீ சும்மா இருக்கிறாய். மக்களை எச்சரிக்கவில்லை, மக்களை அவர்கள் கைகளிலிருந்து காப்பாற்றவில்லை, ஆகையால் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. வேதமறியா மக்களை ஏமாற்றுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, வேதத்தை கற்பிக்க வேண்டும் என்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கு.